வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து வீடியோ ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் இயர் 6th செமஸ்டருக்கு மல்டிமீடியா சிஸ்டம்ஸ் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப் இருக்குது. அந்த லேபில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, use a audio processing software and perform the audio editing task. ஆடியோ ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி ஆடியோ எடிட்டிங் டாஸ்க் வந்து பண்ண சொல்றாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இம்போர்ட் ஆடியோ, ஒரு ஆடியோவை வந்து இம்போர்ட் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் செலக்ட் அண்ட் எடிட் தி சவுண்டு, அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த ஆடியோ வந்து செலக்ட் பண்ணி எடிட் பண்ண சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிரியேட் ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட் எஃபெக்ட்ஸ் பண்ண சொல்றாங்க. லேபிள் ஆடியோ செக்மெண்ட்ஸ், யூஸ் நாய்ஸ் ரிமூவ் ஃபில்டர், மிக்ஸ் மல்டிபிள் சவுண்ட் சோர்சஸ், சேஞ்ச் ஸ்டீரியோ டு மோனோ ட்ராக்ஸ், எக்ஸ்போர்ட் ஆடியோ டு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் அண்ட் சேவ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து தெளிவாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே ஆடியோ ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடோப் ஆடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி உங்களை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெட்டில் நெட்டில் கிடைக்குது. பட் இருந்தாலும் வந்து ட்ரையல் வெர்ஷன் தான் கிடைக்குது. ஒரிஜினல் வெர்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் லைசன்ஸ் வாங்கினாலும் ஒரிஜினல் வெர்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதாலும் சரி, ஒரிஜினல் வெர்ஷன் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இப்போ அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அடோப் ஆடிஷன் CS6 அப்படின்னு சொல்லி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அடோப் ஆடிஷன் CS6 வந்து லோட் ஆயிட்டு இருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா அடோப் ஆடிஷன் வந்து சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓப்பன் ஆன வாட்டி பார்த்தீங்கன்னா இதில் சின்ன சின்ன பாக்ஸாக எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாக்ஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரையல் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால இங்கே எனக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது. நான் கண்டினியூ ட்ரையல் கொடுத்துட்றேன். ஒரிஜினல் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு வராது. சரிங்களா, சரி, ஓகே. இதில் இப்போ பாருங்க, இந்த இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல்னு ஒரு பாக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மீடியா ப்ரௌசர்னு ஒரு பாக்ஸ் இருக்கு. கண்டென்ட்னு ஒரு பாக்ஸ் இருக்கு. கீழே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். திஸ் இஸ் செக்ஷன் அல்லது வியூன்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய விண்டோ ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு ஆடியோ தனித்தனியாக இருக்கிற மாதிரி நிறைய ஆடியோஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன ஆடியோஸ் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து செய்ய முடியும். ஸோ ஆடியோ இருக்கிற ஒரு 2 3 ஆடியோஸ்லாம் அந்த பாட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இதுதான் ஃபைல் பேனல். இந்த ஃபைல் பேனல் ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஆடியோஸ் வந்து இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடியோஸ் வந்து இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள் இம்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இம்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அந்த இம்போர்ட் பண்ணக்கூடிய ஃபைல் எங்கே வச்சிருக்கீங்களோ அந்த ஃபைல் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நான் ஏதோ ஒன்று சும்மா எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி ஹாப்பி நியூ இயர்னு ஒரு பாட்டு ஒன்று வச்சிருக்கேன். ஹாப்பி பர்த்டே பாட்டு ஒன்று வச்சிருக்கேன். கிளாப் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த மிக்ஸிட் இந்த வாட்டர் ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று இருக்குது. அது MP4 இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. சரிங்களா, ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ஒன்று வச்சிருக்கு. ஒரு ஆடியோ இருக்குது. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இம்போர்ட்டிங். சரிங்களா, இதுக்கு பேர் தான் என்னன்னா இம்போர்ட். இம்போர்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். உள்ள இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து இதில் பாருங்க, நீ இம்போர்ட் பண்ண உடனே இந்த இங்கே வந்திருக்கும். இதில் வந்து அந்த இம்போர்ட் பண்ண அந்த வேவ் ஃபார்ம், அந்த பாட்டினுடைய வேவ் ஃபார்ம் வந்து ரைட்டு லெஃப்ட். சரிங்களா, லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இதுதான் ஸ்டீரியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் அண்ட் ரைட் சைடு ஸ்பீக்கர் 2 சைட்லயும் எப்படி வந்து நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றதான் வந்து அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? சரி இப்ப இந்த இத என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணீங்க அப்படின்னா, இந்த பாட்டினுடைய ப்ளே ஆகும். சரிங்களா? இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த சாங் வந்து உங்களுக்கு ப்ளே ஆயிட்டு இருக்கும். இந்த சாங்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது நீங்க கட் பண்ணணும், இல்ல இதுல வந்து எ அதாவது இவ்வளோ பெரிய பாட்டு இருக்கு. பாட்டு பார்த்தீங்கன்னா, லென்த் வந்து 4 நிமிஷம் இந்த பாட்டு வந்து இருக்கு. ஸோ இந்த 4 நிமிஷ பாட்டு வந்து நீங்க ஏதாவது இங்க இருக்கிற அந்த பாட்டினுடைய இதுல வந்து ஏதாவது நடுவுல எடுக்கணும் அப்படின்னா, நீங்க எடுக்கிறதா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு நடுவுல கட் பண்ணணும். சரிங்களா? கட் பண்ணோம் அப்படின்னா, எப்படி கட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியும் வச்சுக்கலாம். அல்லது மார்க் பண்ணாமலும் நீங்க அப்படியே கூட மவுஸ்ல என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல இந்த பச்சை கலர்ல தெரியிற மாரி இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து அந்த வேவ் ஃபார்ம். சரிங்களா? அது வேவ் ஃபார்ம் இது. இந்த வேவ் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க மவுஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரால் பட்டன் இருக்கும். அந்த ஸ்க்ரால் பட்டன பிரஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இது வந்து இன்கிரீஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இப்படி பெருசா இன்கிரீஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமா நமக்கு வந்து காமிக்கும். இதே வந்து குறைச்சீங்கன்னா, அப்படியே எல்லாமே அப்படியே மிங்கிள் ஆயி ஒண்ணா ஜாயின் பண்ணா எப்படி இருக்குமோ, அந்த மாரி நமக்கு வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இம்போர்ட்டிங் ஆடியோ. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் அண்ட் எடிட் தி சவுண்ட் நம்ம வந்து எப்படி வந்து இதுல வந்து எடிட் பண்றது, கட் பண்றது. ஒரு பர்ட்டிகுலர் பார்ட் வந்து நான் கட் பண்ணணும். எனக்கு வேண்டாம் அப்படின்னா, அத நான் வந்து எப்படி செய்யலாம்? அப்படிங்கிறது எல்லாமே இதுல வந்து நம்ம வந்து பார்ப்போம். எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு பார்ட் வந்து நான் கட் பண்றேன்னு வச்சுக்கலாம். எந்த பார்ட்லேருந்து எது வரைக்கும் நீங்க வந்து கட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்றதுக்கு நீங்க இந்த எஃபெக்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்க சாரி இதுல பார்த்தீங்கன்னா, எடிட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். எந்த இடத்துல இருந்து நீங்க கட் பண்ண போறீங்களோ, அந்த இடத்துல மவுஸ் வச்சு ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்ப எடிட்ல பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அதுல வந்து ஆட் சியூ மார்க்கர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எந்த இடத்துல வேணும், அங்க ஒரு கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு இது வேணாம் அப்படின்னா, இந்த இடத்துல மறுபடியும் இங்க ஒரு கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு இதா தான் இருக்கும். அத எடுத்து விட்டுருவோம். இந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் எடிட்ல போயிட்டு மார்க்கர், ஆட் மார்க்கர் இங்க இருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கு. ஸோ இந்த மார்க்கர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வேணா இந்த மார்க்கர்ல வச்சு மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். மார்க்கர் இங்க இருக்கிற மார்க்கர் வந்து எனக்கு இந்த சைட்ல வேணும். இல்ல இங்கிருந்து நான் வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணலாம், அந்தாண்ட இந்தாண்ட இழுத்து விட்டு நீங்க அந்த மார்க்கர வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். செட் பண்ணி வச்சுட்டு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுஸ்ல இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படியே டிராக் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா, இழுத்து இது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் வச்சுக்கோங்க. இது வரைக்குமா அப்படியே விட்டுருங்க. விட்டு நீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி செலக்ஷன் ஆகும். செலக்ஷன் அத வச்சுட்டு இப்ப டெல் கீ பிரஸ் பண்ணலாம். டெல் கீ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் பொசிஷன் வந்து உங்களுக்கு டெலீட் ஆயிரும். சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலீட் ஆயிரும். இப்ப நீங்க வந்து இந்த இடத்துல இப்ப இங்கருந்து இப்ப ப்ளே பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த டிஃபரண்ட் அந்த கட் ஆனது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு அந்த டிஃபரண்ட் வந்து அந்த பார்ட் நம்ம கட் பண்ணதுக்கு உண்டான டிஃபரண்ட் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியோ வந்து அ இருக்கிற ஆடியோல நம்ம வந்து கட்லாம் பண்ணலாம். சரிங்களா? காப்பி பண்ணணும். இல்ல ஏற்கனவே இருக்கிற அதே இது மறுபடியும் இன்னொரு தடவ வரணும் அப்படின்னா கூட என்ன பண்ணலாம்னா, காப்பி பண்ணிக்கலாம். சரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி மறுபடியும் அதே ரிப்பீட்டடா வர மாரியும் நம்ம வந்து செட் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாரி ஒண்ணு பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஃபேட் இன், ஃபேட் அவுட் அப்படிங்கிறது. ஃபேட் இன், ஃபேட் அவுட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல. நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல பாருங்க. அது எப்படி அது பண்றதுன்னா சேம் இதே தான். ஃபேவரைட்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஃபேட் இன், ஃபேட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபேட் இன் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து அந்த ஃபேட் இன் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த இது அப்படியே மாறும் பாருங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து சவுண்ட் வந்து கம்மியா இருக்கும். போக, 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 போக அப்படியே இன்கிரீஸ் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? பாருங்க ஸ்டார்ட்டிங்ல மெதுவா சவுண்ட் வரும்.
அதே போக போக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதிகமா போகும். இந்த இடத்துல வைக்கிறேன் பாருங்க. ஃபா பெருசா இருக்கு இல்லைங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாம் இது ஃபேட் இன்னு. இதே ஃபேட் அவுட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதில வச்சு ஃபேட் அவுட் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பக்கத்துலருந்து இந்த பக்கம் நமக்கு வந்து வரும். எடுத்த உடனே ஃபாஸ்ட்டா நமக்கு வரும். ஏற்கனவே ஃபேட் இன்ல இருந்ததுலயே நான் செட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்துருச்சு. நான் மறுபடியும் வந்து என்ன பண்ணிக்கிறேன், அன்டூ பண்ணிட்டு அன்டூ அத கண்ட்ரோல் இஜெட் குடுத்தீங்க அப்படின்னா அன்டூ ஆகும். இப்ப நான் வந்து ஃபேட் அவுட் குடுக்குறேன். சரிங்களா? முன்ன இருந்ததுக்கு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்லயே உங்களுக்கு வந்து சவுண்ட் ஃபாஸ்ட்டா வரும். பார்த்தீங்களா? முன்ன நீங்க கேட்டதுக்கும், இப்ப கேட்கறதுக்கும் டிஃபரெண்ட் வந்து நல்லாவே தெரியும். சரிங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இதுக்கு வந்து நம்ம வந்து அந்த மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? மார்க் 1, மார்க் 2 அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மார்க்க்கு எப்படி நம்ம வந்து நேம் குடுத்து லேபிள் ஆடியோ செக்மென்ட். லேபிள் ஆடியோ செக்மென்ட்னா இதுலருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கிங்லாம் குடுக்குறோம் இல்லைங்களா? அந்த மார்க்கிங்க்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து நேம்லாம் குடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம இதுல பார்ப்போம். சரிங்களா? இங்க மார்க்கர் 1, மார்க்கர் 2 அப்படின்னு இருக்கு. இதுலருந்து இது வரைக்கும் இருக்கிறது. இத ஒரு பார்ட்ன்னு வச்சுக்கோங்க. அதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு பாருங்க ரீநேம் மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? ரீநேம் மார்க்கர் அப்படின்னு இருக்கு. அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மார்க்கர் 1, மார்க்கர் 2 அப்படிங்கிறது ஏதோ பேரு என்ன பேர் குடுக்குறீங்களோ, ட்ராக் ஆ பார்ட் 1 பார்ட் 1, பார்ட் 2 ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் பார்ட் 2 பாருங்க மேல வந்து இவங்க பார்த்தீங்கன்னா, பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் ரிமூவ் ஃபில்டர். நம்மளுடைய இந்த சவுண்ட்ல ஏதாவது வந்து நாய்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த நாய்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து இது பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். சரிங்களா? நாய்ஸ் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணும் இல்லங்க. எஃபெக்ட்ஸ்ல போனீங்க அப்படின்னா, ரிமூவ் நாய்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். எஃபெக்ட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நாய்ஸ் ரிடக்ஷன் அண்ட் ரீஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுல நாய்ஸ் ரிடக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி குடுங்க. குடுத்தீங்க அப்படின்னா, அது நாய்ஸ் ரிடக்ஷன் சொல்லி கேட்கும். இதுல அப்ளைன்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த நாய்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அந்த நாய்ஸ் வந்து ரிமூவ் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீரியோ மோனோ ட்ராக். அப்ப ஸ்டீரியோ அப்படின்னா, லெஃப்ட் அண்ட் ரைட். மோனோ ட்ராக்னா ஒரே ஒரு சைடு மட்டும் தான் நமக்கு வந்து வரும். அதான் வந்து அப்படி சொல்லுவாங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் டூ ஸ்டீரியோ அப்படின்னு சொல்லி ஸ்டீரியோல இருக்கு. அத வந்து நான் மோனோல மாத்துறேன் அப்படின்னா, மாத்த முடியுமா? குடுத்து பார்ப்போம். என்னதான் வருதுன்னு. ஓகே மாறிருச்சு. பாருங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மோனோ ட்ராக் மாறிருச்சு. பாருங்க ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. சரிங்களா? ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்கு. இது மோனோ ட்ராக் மாறிருச்சு. அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுல மிக்ஸிங் வேற ஒண்ணு இருக்கு. அத நம்ம பார்க்காம விட்டுட்டோம். மிக்ஸிங் 2 ஆடியோ தனித்தனியா இருக்கு அப்படின்னா, அத வந்து நம்ம எப்படி வந்து மிக்ஸ் பண்றது? மிக்ஸ் பண்ணி ஒரு ஆடியோவா கொண்டு வரது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல் அப்படிங்கிறத வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு குளோஸ் ஆல் ஃபைல் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. நான் சேவ் பண்ணிட்டான்னு சொல்லி கேட்குது. நீங்க சேவ் பண்றது, சேவ் பண்ணாதது உங்களுடைய விருப்பம். நான் நோனே குடுத்துர்றேன். இப்ப மறுபடியும் இதுல பார்த்தீங்கன்னா, மல்டி ட்ராக் பாருங்க இங்க வேவ் ஃபார்ம் இங்க மல்டி ட்ராக்ன்னு இருக்கும். இந்த மல்டி ட்ராக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, அது ஒரு நேம் கேட்கும். டிஃபால்ட்டா அன்டைட்டில் செஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்க ஏதாவது பேர் குடுக்கறதா குடுத்துக்கோங்க. இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. நான் ஓகே அப்படின்னு சொல்லி குடுத்துர்றேன். ஏற்கனவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத வந்து எஸ்ன்னு குடுத்துர்றேன். குடுத்த உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ட்ராக் வந்து கிரியேட் ஆயிரும். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் தனித்தனியா 2 ஆடியோஸ் வந்து இன்சர்ட் பண்றேன். ஒரு ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா, கிளாப்பு சரிங்களா? இன்னொரு ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஹேப்பி பர்த்டே அந்த மாரி ஒண்ணு. சரிங்களா? இப்போ கிளாப் அப்படிங்கிறத நான் ஒரு இடத்துல வச்சுக்கிறேன். ஓகே. இதுல என்ன இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா, அதுல சும்மா கிளாப் பண்ற மாரி சவுண்ட் வரும். ஃபுல்லாவே.
கிளாப் பண்ற சவுண்ட் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஹேப்பி பர்த்டே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹேப்பி பர்த்டே அந்த பாட்டு பாடுற மாரி ஒரு இது வரும்னு வச்சுக்கோங்களேன். இத இதுலயே கூட போடுறேன். ஓகே. வந்துருச்சு. இப்ப இப்படி தனித்தனியா இந்த மாரி வச்சுட்டேன். இப்ப இது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க இத கேளுங்க. மேல இருக்கிறது அந்த கிளாப் பண்றது இருக்கும். கீழ இருக்கிறது அந்த ஹேப்பி பர்த்டே பாட்டு பாடுற மாரி வரும். பாருங்க. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, மேல ஒரு ட்ராக்கு, கீழ ஒரு ட்ராக்கு 2 தனித்தனியான சவுண்ட் ஃபைல் இருக்கு. இத வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸும் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இத என்ன பண்ணுங்க, அப்படியே சேவ் பண்ணுங்க. ஃபைல்ல போயிட்டு, இதுல பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுல போயிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு பாருங்க. கன்வெர்ட் டூ எக்ஸ்போர்ட் ஃபைல். ஃபைல், ஃபைல், எக்ஸ்போர்ட். சரிங்களா? ஃபைல்ல போயிட்டு எக்ஸ்போர்ட் மல்டி ட்ராக் மிக்ஸ் டவுன் என்டயர் செஷன் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்க அப்படின்னா, இங்க வேவ் ஃபைலா வந்து சேவ் ஆகும். நீங்க எங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அங்க இடத்துல சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. சரிங்களா? உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயி சேவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க இத வந்து சேவ் பண்ணி வைக்கிறதா இருந்தா, சேவ்ன்னு சொல்லி குடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்க. அடோப் ஆடிஷனா நமக்கு வந்து சேவ் ஆயிக்கும். சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த எக்ஸர்சைஸு. இப்ப நம்ம அந்த சேவ் பண்ண அந்த இத வேணா நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். டாக்குமெண்ட்ஸ்ல தான் சேவ் பண்ணேன். அது வேற எங்கேயோ போகுது. டாக்குமெண்ட்ஸ், அன்டைட்டில் செஷன் மிக்ஸ் டவுன். இத ஓப்பன் பண்ணி வேணா இப்போ நீங்க கேட்டு பாருங்க. உங்களுடைய அந்த இது அப்படியே இதுல தெரியும். சரிங்களா? மிக்ஸ் ஆயி நமக்கு வேவ் ஃபார்மாவே கிரியேட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். சரிங்களா? இவ்வளோதாங்க இந்த எக்சர்சைஸு. ரொம்ப சிம்பிளான எக்சர்சைஸ் தான். ஒரு பிரச்சனையும் இல்ல. இத அப்படியே என்ன பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க பிரிண்ட் குடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். வேற ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிளான எக்சர்சைஸ். இந்த எக்சர்சைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அதே சமயத்துல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஏன்னா இது ஒவ்வொன்னா ஸ்டெப்பா சொல்றதுனால கொஞ்சம் பெருசா தான் போற மாரி இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகே. தேங்க் யூ.